நமஸ்காரம் எல்லாருக்கும். 10வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் பகவத்கீதையில. விபூதி யோகம். பகவானுடைய அத்தனை சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்துல தோன்றும் அத்தனையும் பகவானுடைய விபூதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, குணங்களா இருந்தாலும் சரி, இயற்கையா இருந்தாலும் சரி, எல்லாமே பகவானுடைய விபூதிகள் அப்படிங்கிறதுக்கு அவர் டீட்டெயில்டா, அதுவும் ஒவ்வொரு இதுலயும் சிரேஷ்டமான இது இப்ப ஒளியில வந்து சூரிய ஒளிங்கிறது சிரேஷ்டமானது. சோ அது என்னுடைய ஸ்வரூபம். அதே மாதிரி எல்லாத்துலயுமே சிரேஷ்டமானது. நரர்களில் நான் அரசன் அப்படின்னு. சோ எல்லாத்துலயும் இருக்கிறதுலயே பெஸ்ட் வந்து நான் தான் அப்படின்னா, பாக்கி எல்லாம் சொல்லாமையே சொல்றார் எல்லாமே என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு. சோ அதுதான் பகவானுடைய விபூதிகள். சோ கடைசியா நம்ம பார்த்தது ருத்துல நான் வசந்த ருத்து அப்படின்னர். மாதங்களில் நான் மார்கழி மாதம். மார்கழி மாசத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த மாசத்துல நிறைய விரதம் இருப்பா, உபவாசங்கள் இருப்பா. அதுல மார்கழி மாசத்துல இருக்கக்கூடிய அந்த விரதம்லாம் ரொம்ப பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றா. அதனாலேயே மார்கழி மாசம்ங்கிறது ரொம்ப சிறந்த மாசமா கருதப்படுறது. சோ மார்கழி மாசமும் என் ஸ்வரூபம்ன்ற. அது மாதிரி அந்த 6 பருவ காலங்கள்ல நான் வசந்த ருது அப்படிங்கிறார். ஏன்னா வசந்த ருதுல தான் வந்து நம்மளுக்கு ஸ்பிரிங் சீசன். தண்ணி இல்லாமையே செடியில இலையெல்லாம் துளிர் விட ஆரம்பிக்கிறது. ரொம்ப வாட்டர வெயிலும் இல்ல, அதே சமயத்துல குளிரும் இல்லாம ஒரு வெரி வெரி பிளசன்ட் சீசன். எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சீசன். அதனால வசந்த ருது எல்லா ருதுலயும் சிறப்பானது. அதனால அந்த ருத்துக்களில் நான் வசந்த ருது அப்படின்னு சொல்றேன். அது என்னுடைய ஸ்வரூபம்னு சொன்னார் 35ல. இப்போ 36வது ஸ்லோகம் பார்க்க போறோம். தியூதம் சலயதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினா மகம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதா மகம். சத்யபிரியா மேம். தியூதம் சலயதாமஸ்மி யூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம் தேஜஸ் தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி ஜயோஸ்மி ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி. திருப்பியும் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமகம் சத்வம் சத்வவதாமகம் தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமகம் தியூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாமகம் ஜயோஸ்மி வியவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமகம். சாரி மாமி, தொண்டை சரியா. நோ ப்ராப்ளம். சோ இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திறமைசாலிகளில் நான் அவர்களின் திறமை. இப்ப ஒரு திறமைசாலி இருக்கான், வெரி டேலண்டட். அவனுடைய உயர்ந்த குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவனோட திறமை தான் அவனோட பெரிய பிளஸ் இல்லையா? சோ அந்த திறமைசாலிகளில் நான் திறமையாக இருக்கிறேன். அதே மாதிரி வெற்றி கொள்பவர்களில் நான் வெற்றியாக இருக்கிறேன். நான் தான் அந்த வெற்றி அப்படிங்கிற அந்த ஸ்வரூபம் அப்படின்னு. அதே மாதிரி தீர்மானம் பண்ற இவா இருக்கா இல்லையா, அந்த தீர்மானமும் என் ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறார். அந்த தீர்மானம் பண்றவர்களின் ஒரு ஜட்ஜு இருக்கா, அவன் தான் நிர்ணயிக்கிறா இல்லையா? சோ அவன் பண்ணக்கூடிய அந்த ஜட்ஜ்மெண்ட் அது நான் தான், ஐ மீன் என்னுடைய ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி
சாத்வீகர்கள் இருக்கா நிறைய பேர் சத்வகுணத்தோட, அவளுக்குள்ள இருக்கிற அந்த சத்வ குணமும் நான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னும் ஒன்னையும் சொல்றார். வஞ்சகர்களுள் நான் அவர்களுடைய சூதாட்டமாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். சோ இதுல இருந்து என்ன, எதுக்காக அவர் வந்து இத சொல்றார்? வஞ்சகர் அவாக்குள்ள இருக்கிற அந்த சூதாட்டம். ஏன்னா வஞ்சகத்திலேயே ரொம்ப அந்த இது ஆஹ் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது வந்து சூதாட்டத்துல வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது. சோ அதுல சூதாட்டம் நான் தான் அப்படிங்கிறாரு. என்னத்துக்கு அது சொல்றாருன்னா, அந்த பகவானுடைய ஆற்றல் இல்லாத பொருளே கிடையாது அப்படிங்கறதை சொல்றதுக்காக தான். எல்லாமே அவருடைய விபூதி அப்படின்னு சொல்றார். அந்த சூதாட்டமும் என் ஸ்வரூபம் அப்படின்ற. அடுத்தது, விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயः முனீனா மப்யஹம் வியாசः கவீனா முஷனா கவிஹி. கவிதா மேம். விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி वृष्णीनां वासुदेवोऽस्मि பாண்டவானாம் தனஞ்சயः पाण्डवानां धनञ्जयः முனீனாமப்யஹம் வியாசः मुनीनामप्यहं व्यासः கவீனாமுஷனா கவிஹி. कवीनामुशना कविः वृष्णीनां वासुदेवोऽस्मि விருஷ்ணீனாம் நீ வந்து தீர்க்கம். वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशना कविः वृष्णीनां वासुदेवो விருஷ்ணீனாம் sorry वृष्णीनां वासुदेवोऽस्मि पाण्डवानां धनञ्जयः मुनीनामप्यहं व्यासः कवीनामुशना कविः. ஓகே. சோ விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி, அதாவது விருஷ்ணி குலத்தில் தோன்றியவர்களுள் சிரேஷ்டமானவர். இவரும் விருஷ்ணி குலம் தான் இல்லையா, கிருஷ்ண பகவான். சோ அதில் வாசுதேவனாக, வாசுதேவனும் என் ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தான் சொல்லிக்கிறார். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த பகவானுடைய அவதாரம் எடுப்பவனும் நாராயணன் தான், அந்த அவதாரமும் நாராயணன் தான். புரியுறதா? அதாவது அவர்ல இருந்துதான் அவரே அவதாரமா தோன்றுகிறார் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுதான் வந்து இந்த இதுல சொல்ற. விருஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயக, பாண்டவர்களுள் நான் தனஞ்சயன், அதாவது அர்ஜுனன் அப்படின்னு சொல்றா. எதுக்காக பாண்டவர்கள்ல சிரேஷ்டமா அர்ஜுனனை சொல்றா அப்படின்னா, யுதிஷ்டர் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. யுதிஷ்டர் தான் இருக்கத்திலேயே எல்டஸ்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகவானுடைய தீவிரமான பக்தர், தர்மத்தை எப்பவுமே ஃபாலோ பண்றவர். அவர் பேரே வந்து தர்மசீலர் தான் இல்லையா? சோ ஆனாலும் வந்து அவர் வந்து தனஞ்சயன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, அர்ஜுனன் வந்து அந்த நரநாராயண அவதாரம் எடுக்கும் பொழுது நர ரூபத்துல அர்ஜுனன் தான் கூடவே இருந்தார். அதே மாதிரி பகவான் மேல, கிருஷ்ணர் மேல ரொம்ப பிரேமையும் ரொம்ப சிறந்த நண்பராகவும் இருந்தார் கிருஷ்ணருக்கு அர்ஜுனன். அதனால அர்ஜுனனை தான் அவர் இதுல இந்த பாண்டவர்கள்ல சிரேஷ்டனா யோசிச்சு இது பண்ணிட்டு அவர் சொல்றார். பாண்டவர்களுள் நான் தனஞ்சயன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, முனினாம் அப்யகம் வியாசக, முனிவர்களுள் நான் வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஏன்னா பகவான் தான் வந்து வியாசரா அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவா. எல்லா நல்ல பண்புகளும் உடையவர் வியாச முனிவர். அதனால அவர் மகாபாரதத்தை எழுதினது இல்லையா? சோ இந்த வியாச முனிவர் வந்து ரொம்ப ஒரு
ஆஹ் ஒரு அதிசிறந்த முனிவரா கருதப்படுறாரு. அதனால பகவான் அவரையே தம் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். முனிவர்களுள் நான் வியாசர். கடைசியில கவினாம் உஷனா கவிஹி, கவிஞர்களுள் நான் சுக்ராச்சாரியர் அப்படின்னு சொல்றார். ஏன்னா சுக்ராச்சாரியர் பிருகு குலத்தில் தோன்றியவர். ஆஹ் நல்ல ஒரு அறிவுத்திறன் படைத்தவராய் இருக்கார். எல்லா கல்விகளிலும் தேர்ச்சி பெற்றவர் சுக்ராச்சாரியர். அதனால பகவான் அவரை தன்னோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட், தண்டோ தமயதா மஸ்மி நேதி ரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதா மகம். சாந்தி மாமி. தண்டோ தமயதாமஸ்மி दण्डो दमयतामस्मि நீதிரஸ்மி ஜிகீஷதாம் नीतिरस्मि जिगीषताम् மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் मौनं चैवास्मि गुह्यानाम् ஞானம் ஞானவதாமகம். ज्ञानं ज्ञानवतामगम् दण्डो दमयतामस्मि नीतिरस्मि जिगीषताम् मौनं चैवास्मि गुह्यानाम् ज्ञानं ज्ञानवतामगम् दण्डो दमयतामस्मि नीतिरस्मि जिगीषताम् நீதிரஸ்மி निधिरश्मि இல்ல, நீதிரஸ்மி சொல்றேன். நீதிரश्मि जिगीषताम् मौनं चैवास्मि गुह्यानाम् ஞானம் ஞானவதாமகம். ஓகே, சோ அதே மாதிரிதான் இங்கேயும் விபூதி, அதாவது அடக்குபவர்களின் அந்த அடக்கும் சக்தியாக நானே இருக்கேன். சோ எல்லாரையும் அடக்கி ஆள்றா இல்லையா, சோ அதுல அந்த அடக்கும் சக்தியாக நான் இருக்கிறேன். அது மாதிரி வெற்றி பெறுபவர்களின் அந்த நியாய உணர்வாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அது மாதிரி மறைக்கிற, அதாவது ஒரு சீக்ரெட்டை கீப் அப் பண்றா இல்லையா, அந்த இதுல நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படின்றார். அந்த மௌனமா இருந்தா தானாவே நம்மளுக்கு அந்த சீக்ரெட் மறைக்கப்பட வேண்டியது மறைக்கப்பட்டு இருக்கு இல்லையா. சோ அந்த மறைக்கப்பட வேண்டியவற்றை காப்பாற்றுவதற்கான அந்த மௌனமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி லாஸ்டா ஞானிகளுடைய அந்த தத்துவ ஞானமாகவும் நானேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ எவ்வளோ பகவானுடைய விபூதிகள் அவ்வளோ பறந்து விருந்து. இது எல்லாத்தையும் சொல்லிட்டார். கிட்டத்தட்ட 20 ஸ்லோகத்துக்கு சொல்லிட்டு என்ன சொல்ற, நான் சொன்னது ஒரு சின்ன பகுதி தான். அந்த விபூதிகள், என்னுடைய அந்த விபூதி மகிமைங்கிறது முடிவற்றது, எல்லையற்றது அப்படின்னு சொன்னார் முதல்ல ஆரம்பத்திலேயே. திருப்பியும் அதை ரீஐட்ரேட் பண்ணுவார். யச்சாபி சர்வ பூதானாம் பீஜம் ததஹ மர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத். இத்து போட்டுக்கோங்க, இன்ன இருந்ததுன்னா அது இத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதோட முடிச்சுட்டு 2வது பாதம் மயான்னு ஆரம்பிக்கும். மயா பூதம் சராச்சரம். சுதா சிவகுமார் மாமி. யச்சாபி சர்வபூதானாம். நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத். ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத். மயா பூதம் சராச்சரம். மயா பூதம் சராச்சரம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத். மயா பூதம் சராச்சரம். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத்.
मया भूतं चराचरम्. Thank you, ma'am. சோ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு சம்மரைஸ் பண்ற மாதிரி ஒண்ணு சொல்லிடுறார். என்னன்னா, எல்லா உயிரினங்களுக்கும் எது விதையோ, அதாவது எது தோன்றுவதற்கு காரணமோ, ஒரு உயிரினம் தோன்றுவதற்கு எது காரணமோ அதுவும் என் ஸ்வரூபம்தான், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நான் இல்லாம எதுவுமே இயங்காது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுதான் இங்க ஃபைனலா நம்மளுக்கு சொல்ற. சோ எல்லா விதமான பிராணிகளுக்கும் அந்த பகவானே ஆதாரமாக இருக்கிறார். எல்லாமே அவரிடம் இருந்துதான் உண்டாகின்றன அப்படிங்கிற ஒரு மீனிங். அதனால்தான் அவர் பீஜமா இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்ல இருந்தா எல்லாமே உண்டாருது. பீஜம்னா என்ன? விதை, சீடு. சோ அசைவது அசையாதது எல்லா பிராணிகளும் ஆகி எல்லாமா நிற்பவர் அந்த பகவான் தான். எல்லா பிராணிகளும் என் ஸ்வரூபம்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றார், இப்படியாக என் விபூதிகள் சிலவற்றை பற்றி மட்டும் நான் இப்ப உனக்கு சொல்லி இருக்கேன். இது அனந்தமானவை அப்படிங்கிறார். அனந்தமானவைன்னா என்ன? அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ கடைசியா அளவே இல்லைன்னு சொல்லி முடிப்பார். நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூதேஷதஃப் புரோக்தஹ. புரோக்தோருக்கு புரோக்தஹ போட்டுக்கோங்க. விபூதேர் விஸ்தரோ மயா. सुधा श्रीनिवास मामी. नमस्कारम् नान्तोऽस्ति मम दिव्यानां नान्तोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप विभूतीनां परन्तप एष तु देशतः प्रोक्तः एष तु देशतः प्रोक्तः विभूतेर्विस्तरो मया विस्तरो मया नान्तोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप एष तु देशतः प्रोक्तः विभूतेर्विस्तरो मया नान्तोऽस्ति मम दिव्यानां विभूतीनां परन्तप एष तु देशतः प्रोक्तः விபூதேர்விஸ்தரோ மயா. பியூட்டிஃபுல். சோ எல்லாம் சொல்லி இந்த மாதிரி என்னுடைய இந்த தெய்வீகமான விபூதிகளுக்கு ஒரு முடிவே கிடையாது. சோ இப்போ நான் உனக்கு கூறின இதெல்லாம் கூட ஓரளவுக்கு தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டார். இருந்தாலும் அவர் சொல்ற, உனக்காக ஓரளவுக்கு சுருக்கமா நான் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இப்போ தன்னுடைய யோக சக்தி பத்தியும் சொல்ல போறார். யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீம தூர்ஜித மேவ வா தத் ததே வாவகச்ச த்வம் மம தேஜோம்ஷ சம்பவம். सुंदरी मामी. यद्यद् विभूतिमत्सत्त्वम् यद्यद् विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छ त्वम् तत्तदेवावगच्छ त्वं मम तेजोंश सम्भवम् मम तेजोंश सम्भवम्. यद्यद् विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छ त्वं मम तेजोंश सम्भवम्. यद्यद् विभूतिमत्सत्त्वं श्रीमदूर्जितमेव वा तत्तदेवावगच्छ त्वं मम तेजोंश सम्भवम्. ஓகே. சோ
எத்யத் விபூதி மத் சத்துவம், அதாவது என்னென்ன விபூதிகள் நான் இப்ப சொன்னேனோ, அதாவது எது எது ரொம்ப சிறப்பு உடையதோ சக்தி படைத்ததோ அது எல்லாமே என்னுடைய அந்த சக்தியின் ஒரு பகுதியின் ஒரு வெளிப்பாடுதான் அப்படின்னு சொல்றார். இத்தனை விபூதிகள் பத்தி எல்லாம் சொன்னார் இல்லையா, அது எல்லாமே என்னுடைய சக்தியின் ஒரு சின்ன பகுதி தான் அது அப்படின்னு சொல்றாரு. அப்போனா பகவானுடைய அந்த பிரபாவம் எப்பேர் மகத்தானதுன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அந்த சக்தி அப்படின்னு சொல்றா இல்லையா. சோ இது நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சில இடத்துல அந்த எலக்ட்ரிசிட்டினால வழக்கு எரியறது, அதே மாதிரி சில இடத்துல பார்த்தா ஃபேன் போட்டா காத்து வீசுறது, சில இடத்துல மோட்டார் போட்டா டேப்ல தண்ணி வருது, அது மாதிரி ரேடியோ போட்டா அது பாட்டுக்கு பாடுறது இது பண்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வேற வேற பயன்களை கொடுக்கிறது. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? அந்த எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம்ங்கிற அந்த சக்தி தான். அதே மாதிரிதான் இங்கே எல்லா பிராணியிடமும் பொருளிடமும் ஒரு சிறப்பு வெளிப்படுமேயானால் அது எல்லாமே பகவானுடைய தேஜஸுடைய ஒரு சின்ன கீற்று தான், ஒரு சின்ன பகுதி தான் அது அப்படின்னு சொல்றேன். சோ ஒரு எலக்ட்ரிசிட்டிங்கிறது இருந்தா அத்தனையும் அது அதோட வேலையை பாக்குறது இல்லையா. அந்த மாதிரி பகவானுடைய அந்த தேஜஸ், அந்த யோக சக்தி தான் இத்தனை பிராணிகள் இத்தனை விபூதிகளுடைய வெளிப்பாடா நம்மளுக்கு தெரியாது. சோ அவர் என்ன சொல்றார், லாஸ்டா என்ன சொல்லி முடிக்கிறார் லாஸ்ட் ஸ்லோகத்துல, இந்த முழு உலகமுமே என்னுடைய யோக சக்தியின் ஒரு சின்ன பகுதியால் தாங்கப்படுகிறது. என்னுடைய சக்தியின் ஒரு சின்ன பிராக்ஷன்ல தாங்கப்படுறதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ஏன் இப்படி சொல்றார் அப்படிங்கிறதுக்கு அடுத்த சாப்டர் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு வரும். அதவா பகு நைதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாக மிதம் கிருத்ஸ்னம், இம்ம போட்டு முடியுங்கோ, ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத். உதய் சார். அதவா பகுநைதேன अथवा बहुनैतेन किं ज्ञातेन तवार्जुन किं ज्ञातेन तवार्जुन विष्टभ्याहमिदं कृत्स्नम् विष्टभ्याहमिदं कृत्स्नम् एकांशेन स्थितो जगत् एकांशेन स्थितो जगत् अथवा बहुनैतेन किं ज्ञातेन तवार्जुन विष्टभ्याहमिदं कृत्स्नम् एकांशेन स्थितो जगत् अथवा बहुनैतेन किं ज्ञातेन तवार्जुन विष्टभ्याहमिदं कृत्स्नम् एकांशेन स्थितो जगत्. Beautiful. So என்ன சொல்ற லாஸ்டா, என்னுடைய யோக சக்தியின் ஒரு சின்ன துளி, ஒரு சின்ன அம்சத்தினால இந்த உலக அனைத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இது எல்லாமே என்னுடைய சக்தியின் ஒரு சின்ன பகுதி அப்படின்னு சொல்ற. முடிச்சுடுங்கோ உதய். ஓம் தத்சதிதி श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे विभूतियोगो नाम दशमोऽध्यायः. श्रीकृष्णार्पणमस्तु. ஓகேவா? श्रीकृष्णार्पणमस्तु. வெரி குட். சோ இதோட நம்மளுக்கு 10வது அத்தியாயம் முடிஞ்சது. விபூதி யோகம். விபூதினா இனிமே
என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் சொல்ல தெரியணும். அந்த பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடு, அவருடைய பெருமையின் வெளிப்பாடு, அவருடைய மகிமையின் வெளிப்பாடு, அனைத்துமே அவருடைய விபூதிகள் அப்படின்னு. சோ இப்ப இந்த லாஸ்ட் ஸ்லோகால அவர் என்ன சொன்னார்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய யோக சக்தியின் ஒரு சின்ன பகுதியின் வெளிப்பாடு அப்படின்ற. அப்போனா அவர் எவ்வளோ பெரியவர் இல்லையா? சோ அதுதான் இங்க அர்ஜுனன் யோசிக்கிறான். இந்த உலகமே என்னுடைய சின்ன பகுதியோட வெளிப்பாடுன்னு சொல்றாரு. அப்படின்ன உடனே அவர் கிருஷ்ண பகவான் கிட்ட கேக்குறார், எனக்கு உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் காண்பதற்கு ஆவலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இதுல ஃபுல்லா கிருஷ்ண பகவானுடைய அந்த விஸ்வரூப தரிசனம், அவர் எப்படி ஆதி அந்தம் எதுவும் தெரியாது, அவ்வளோ பெரிய ஒரு ஸ்வரூபம், அத்தனை அண்ட சராச்சரமும் அந்த ரூபத்துக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும், நடக்கிறது இந்த உலகத்துல என்ன எது எங்க நடக்கிறது எல்லாமே அந்த ஒரு ஸ்வரூபத்துல பார்க்க முடியும். அப்படி ஒரு பிரம்மாண்ட விஸ்வரூபம்னு சொல்றா இல்லையா? சோ இந்த சாப்டர்ல ஃபுல்லா அந்த விஸ்வரூபத்தை பத்தியும் அதை துதிப்பதை பற்றியும் மட்டும்தான் சொல்றா. அதனாலேயே இந்த சாப்டரோட பேரு விஸ்வரூப தர்ஷன யோகம் அப்படின்னு. சோ எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடுறா. சொன்னார் இல்லையா யோக சக்தி, அவருடைய யோக சக்தியுடைய பிரபாவத்தை பத்தி சொன்னார். எல்லா பிரம்மாண்டங்களும் அந்த யோக சக்தியில் ஒரு பகுதியில நான் தாங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார் போன வாட்டி. சோ அது அப்பனா உன்னுடைய அந்த மகத்தான வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்க்க ஆவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அர்ஜுனர். முதல்ல அவரை முதல்ல புகழறார். எப்பவுமே பகவானை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? முதல்ல அவரை துதி பாடிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல வருவோம் இல்லையா? இப்ப ஒரு ராஜாவே சொன்ன உடனே முதல்ல அவரோட பராக்கிரமம்ல எல்லாத்தையும் சொல்லி பராக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே பாக்கி எல்லாம் ஆரம்பிப்பா. அந்த மாதிரிதான் இங்கேயும் அர்ஜுனர் ஆரம்பிக்கிறார். 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்ஷன யோகம். அர்ஜுன உவாச்ச மதனுக்ரஹாய பரமம் குஹ்ய மத்யாத்ம சஞ்ஞிதம் யத்வ யோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. உமாகுமார் மேம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத ஏகாதசோऽध्यायः. அத ஏகாதசோऽध्यायः. விஸ்வரூபதர்ஷனயோகः. விஸ்வரூபதர்ஷனயோகः. அர்ஜுன உவாச்ச அர்ஜுன உவாச்ச மதனுக்ரஹாய பரமம் மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்மசஞ்ஞிதம் குஹ்யமத்யாத்மசஞ்ஞிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. மோஹோயம் விகதோ மம. அர்ஜுன உவாச்ச மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்மசஞ்ஞிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. அர்ஜுன உவாச்ச மதனுக்ரஹாய பரமம் குஹ்யமத்யாத்மசஞ்ஞிதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோஹோயம் விகதோ மம. ஓகே, சோ முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றார் அர்ஜுனா? எனக்கு இவ்வளோ இது உன்னுடைய விபூதிகளை பத்தியும் அதன் பெருமைகளை பத்தியும் எல்லாம் உன் ஸ்வரூபம்னு எனக்கு அவ்வளோ அழகா எடுத்து கூறின. இப்போ எனக்கு அது நல்லா புரிஞ்சுது, விளங்கித்து. என்னுடைய அந்த அஜ்ஞானம் அழிந்தது. எல்லாமே அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு.
அடுத்தது பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஷோ மயா த்வத்தஹ் கமல பத்ராக்ஷ மாஹாத்ம்ய மபி சாவ்யயம். உமா மௌலி மேம். भवाप्ययौ हि भूतानां भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. माहात्म्यमपि चाव्ययम्. भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्. ஓகே, சோ எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது. உங்களிடமிருந்துதான் எல்லா சராச்சரங்களும் உண்டாகின்றது. நீதான் அவ எல்லாத்தையும் காப்பாத்தவும் செய்யற. அதே மாதிரி பிரளய காலத்துல எல்லாமே உன்னிடம் தான் லயமடைகிறது. இது எனக்கு இப்போ நன்றாக புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சோ உன்னுடைய அந்த அழிவற்ற பெருமை விபூதியை பற்றி நான் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றது. ஏவ மேதத் யதார்த்த த்வாம், இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டு மிச்சாமி தே ரூபம், இங்கேயும் இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. ஐஸ்வரம் புருஷோத்தம. சுதா நீங்க வரேன் மேம். சாரி, ஒரு நிமிஷம். உமா சிவகுமார் மாமி, சாரி. ஏவமேதத்யதார்த்தத்வாம் एवमेतत्यथातत्त्वाम् ஆத்மானம் பரமேஸ்வர आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम. ऐश्वरं पुरुषोत्तम एवमेतत्यथातत्त्वम् आत्मानं एवमेतत्यथात्त्वाम् यथातत्त्वाम् आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम एवमेतत्यथातत्त्वाम् आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम. ஓகே மேம் அது துவாம் அமுலி, என்னத்துக்குடா மாத்திக்கணுமா? கை தூக்கின? துவம் தானே இருக்குதுல, துவாம் மாத்திக்கணுமாமா? துவம் இல்லையே, துவாம். யதார்த்த துவாம் ஆத்மானம் துவாம். உமா மௌலி எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணல மேம்? அதுதான் கேட்க வந்தேம்மா. ஓகே, துவம் துவம் அதாம்மா கேட்க வந்தேன். புக்ல துவம் போட்டிருக்கு. நிமிஷம். யதார்த்த, ஆமா இங்கே துவம்மன் இருக்கு. அப்பனா இங்க பிரிண்டிங் மிஸ்டேக். சாரி, துவம்மு தான் இருக்கணும். துவாம் இல்ல, துவம்மு தான். சொல்லிடுங்க மேம் இந்த சொல். ஏவமேதத்யதார்த்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम. துவம் தான் அது, துவாம் கிடையாது. ஓகே, சோ இங்கதான் அவர் ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, நீ அவ்வளவு சொல்லியிருக்க உன்னோட விபூதி பத்தி, எல்லையற்றது. உன்னுடைய ஞானத்துக்கும் சரி, சக்தி, உன்னுடைய பலம், உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய வீரியம், இது எல்லாமே அளவற்றது. உன்னுடைய பிரபாவங்களும் அளவற்றது. சோ எனக்கு அந்த உன்னுடைய
அத்தனையும் தாங்கின அந்த ஐஸ்வர ரூபத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. உன்னுடைய வாயிலிருந்து உன்னுடைய விபூதிகளுடைய பெருமையை கேட்ட அப்புறம் எனக்கு அந்த ஐஸ்வர்ய ரூபத்தை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. அந்த தர்சனத்தை பெற்று நான் வாழ்க்கை பயனை எய்த வேண்டும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார் பகவான். அத்தனை சக்தியோடும் இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த ஐஸ்வர ரூபத்தை காண ஆவலுடன் இருக்கிறேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவார் தெரியுமா? வேர்த்து கொட்டிடும், அவருக்கு நடுங்கி போயிடும் உடம்பு. ஏன்னா அந்த பவர், அந்த பாக்குற தாங்குற சக்தி அவருக்கு கிடையாது. பகவானே போறோம், நீ உன்னுடைய நாராயண ஸ்வரூபத்தையே காட்டுங்க பின்னாடி. அவ்வளோ அந்த விஸ்வரூபத்துல அவ்வளோ விஷயம் பாப்பாரு, எல்லாம் சொல்லுவா பாருங்க. அவரே டீட்டெயில்டா சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாப்டரு. மன்யசே யதி தத் சக்யம் மயா திரஷ்டு மிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். உமா சுவாமிநாதன் மாமி. மன்யசே யதி தச்சக்யம் மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ. மயா திருஷ்டுமதிமிதி திரஷ்டு மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். தர்ஷயாத்மானமவ்யயம். மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். மன்யசே யதி தச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மே த்வம் தர்ஷயாத்மானமவ்யயம். ஓகே, சோ அந்த விஸ்வரூப தரிசனம் பெற நான் தகுதியானவன்னு நீ நினைச்சேனா, நீ எனக்கு உன்னுடைய அந்த அழிவற்ற விஸ்வரூப ஸ்வரூபத்தை நீ தரிசனம் செய்து வையுங்கள். எனக்கு அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமி, நான் தகுதியானவன்னு உனக்கு தோணித்துனா அப்படின்னு ஒரு கிளாஸையும் போடுறேன். சோ இப்போ பகவான் சொல்றார். பஷ்ய எடுத்த உடனே பார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. வைரலட்சுமி மேம். ஸ்ரீ பகவானுவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. சொல்லக்கூடாது, பக. சாரி மேம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பஷ்ய மே பார்த்த ரூபாணி. பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ சதசோத சஹஸ்ரஷஹ நானாவிதானி திவ்யானி நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச நானாவர்ணாக்ருதீனி ச. பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதோஷோத சஹஸ்ரஷஹ நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. பஷ்ய மே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரஷஹ நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. Thank you, ma'am. சோ பகவான் சொல்றார், அர்ஜுனா, இப்போ நான் உனக்கு என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காமிக்க போறேன். ஒரே இடத்திலேயே நீ அத்தனை எண்ணற்ற வடிவங்களை நீ பார்க்க போகிறாய். அதாவது நூற்றுக்கணக்கு இல்ல, சஹஸ்ர ஆயிரக்கணக்கான விதங்களில், பல நிறங்களில், பல உருவங்களில் உள்ள தெய்வீகமான உருவங்களை
ஒரே இடத்தில் நீ காணப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தன்னுடைய விஸ்வரூப தரிசனம் எப்படி இருக்க போறதுங்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் சொல்றேன். அது சாதா கண்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தெய்வீக கண்களை கொடுப்பார் பகவான் அர்ஜுனனுக்கு. பஷ்யாதித்யான் வசோன் ருத்ரான் இன்னும் போட்டு முடிச்சுக்கோங்க. அஸ்வினௌ மருதஸ் ததா பஹூன் யதிருஷ்ட பூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. வாணி மேம். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत पश्याश्चर्याणि भारत पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्याश्चर्याणि भारत. दाल भारत भारत. ஓகே. சோ முதல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, அர்ஜுனா, அந்த அதித்தியின் புத்திரர்கள் 12 பேர் இருக்கா, அந்த ஆதித்யர்கள், அப்புறம் 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், அப்புறம் 2 அஸ்வினி குமாரர்கள், அப்புறம் 49 மருத்கள், அவ எல்லாரையும் நீ அத்தனை உருவங்களையும் இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்துல காமிக்கிறார். இவ எல்லாரையும் ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, இவ எல்லாருமே ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் அப்படிங்கறதுனால. சோ அதனால இங்க இவ எல்லாரையும் சொல்றா. அஸ்வினி குமாரர்களை பாரு, எல்லாமே அவருக்குள்ளேயே அடங்கி இருக்குங்கிறத அப்படி சொல்றார். ஆதித்யர்களை பாரு, 11 ருத்ரர்களை பாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றார். இஹைகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மம தேஹே குடாகேஷ யத் சான்யத் திரஷ்டு மிச்சசி. வித்யா வெங்கட் மேம். இஹைகஸ்தம் ஜகத்கிருத்ஸ்னம் इहैकस्थं जगत्कृत्स्नं பஷ்யாத்ய சச்சராச்சரம் पश्याद्य सचराचरम् மம தேஹே குடாகேஷ मम देहे गुडाकेश யச்சான்யத் திரஷ்டுமிச்சசி. यच्छान्यद्द्रष्टुमिच्छसि द्रष्टुमिच्छसि. इहैकस्थं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्छान्यद्द्रष्टुमिच्छसि. इहैकस्थं जगत्कृत्स्नं पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्छान्यद्द्रष्टुमिच्छसि. ஓகே. சோ நீ எதை பார்க்க விரும்புறியோ அத்தனையும் இந்த ஒரு உருவத்தில் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த உடல்ல, இந்த தேகத்துல எல்லாம் நீ காண விரும்புறியோ இந்த உலகத்துல, அதாவது இப்போ இருக்கிறது மட்டும் இல்ல, முன்பு நடந்தது, இனி நடக்க போவது, இப்போ நடந்து கொண்டிருப்பது, எல்லா நிகழ்ச்சிகள்ல எதை காண விரும்பினாலும் இந்த மேனியில் ஒரு மூலையில் நீ அதை நேரிலேயே காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த விஸ்வரூப தரிசனத்துல எல்லாமே அந்த அற்புதமான அந்த ஸ்வரூபத்தை அவர் பார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அர்ஜுனன் கிட்ட. ஆனா அர்ஜுனனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரால பார்க்க முடியல.
ஏன்னா இந்த விஸ்வரூப ரூபத்தை அந்த ரூபத்துல அந்த இத பார்க்கணும்னா அதுக்கு அந்த தெய்வீக பார்வை இருந்தா மட்டும்தான் முடியும். சாதாரண மனித கண்களால் பார்க்க முடியாது அந்த இத. அதனால அவர் கேக்குறாரு, என்னால பார்க்க முடியலையே பகவானே அப்படின்னு, எனக்கு அந்த தெய்வீக பார்வையை அளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார் பகவான்கிட்ட. ந தூ மாம் ஷக்யசே திரஷ்டும், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்ய மே யோக மைஸ்வரம். வித்யார் மேம். ந து மாம் ஷக்யசே திரஷ்டும் न तु मां शक्यसे அனேனைவ ஸ்வசக்ஷுஷா अनेनैव स्वचक्षुषा திவ்யம் ததாமி தே சக்ஷுஹ दिव्यं ददामि ते चक्षुः பஷ்ய மே யோகமைஸ்வரம். पश्य योगमैश्वरम् न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम् न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषा दिव्यं ददामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम्. ஓகே. சோ இதுல அர்ஜுனன் கேட்கறதுக்கு முன்னாடி பகவானே முந்திண்டு சொல்லிட்டார், இந்த சாதாரண ஊன கண்களால் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த விஸ்வரூபம் விராட் ஸ்வரூபத்தை உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யோக பலத்தினால ஒரு யோக சக்தியை அந்த அர்ஜுனனுக்கு கொடுத்தாராம். சோ அந்த பிரபாவத்தினால அர்ஜுனனுக்கு ஒரு தனித்திறன் கிடைச்சது. அந்த தெய்வீகமான ஸ்வரூபத்தை காணும் தகுதியை பெற்றார் அர்ஜுனன். சோ அந்த தெய்வீக பார்வை அவருக்கு கிடைச்சது. இப்போ அவர் பார்க்க போறார், என்னெல்லாம் பார்க்க போறார் அந்த விராட் ஸ்வரூபத்துல அப்படின்னு. சோ இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுன்னு இது எல்லாமே யாரு சஞ்சயன் திருதராஷ்டிரன்ட்ட சொல்லின்னு இருக்காரு இல்லையா. ஆக்சுவலா அப்படித்தானே நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே வந்தது. சஞ்சய உவாச்சன் தான் என்ன நடக்கிறது அங்க குருக்ஷேத்திர போர்ல அப்படிங்கறத ஃபுல்லா நரேட் பண்ற மாதிரி. சோ இங்கேயும் இப்போ சஞ்சய உவாச்ச இந்த மாதிரி கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு அந்த தெய்வீக பார்வைய கொடுத்துட்டு அவருடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார் அப்படின்னு சஞ்சயன் சொல்லின்னு இருக்கான் திருதராஷ்டிரன். அதுதான் இப்ப சஞ்சய உவாச்ச அப்படின்னு வருது. சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். விஜயலட்சுமி ரவிசங்கர் மேம். சஞ்சய உவாச்ச சஞ்சய உவாச்ச ஏவ முக்த்வா ததோ ராஜன் ஏவ முக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम् परमं रूपमैश्वरम्. सञ्जय उवाच एव मुक्त्वा ततो राजन् मगायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम्. एव मुक्त्वा ततो राजन् मगायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम्. சோ திருதராஷ்டிரட்ட சொல்ற அந்த மகா யோகேஸ்வரர் சாதாரண மனுஷர் இல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெரிய யோகேஸ்வரர். அவர் எல்லா பாவங்களையும் துன்பங்களையும் அழிக்கின்ற சாட்சாத் பரமாத்மா. அவர் அந்த
தெய்வீக உருவத்தை அர்ஜுனனுக்கு காமித்தார் அப்படின்னு சொல்றார். சோ இங்கேருந்து நம்மளுக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் நம்மளும் பார்த்து தெரிஞ்சுப்போம். அவ்வளோ இருக்கு, அவ்வளோ பிரம்மாண்டம். அநேக வக்ர நயனம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அநேகாத்புத தர்ஷனம், அநேக திவ்யாபரணம், திவ்யானே கோத்ய தாயுதம், விஜய் ஸ்ரீராமம். அநேக வக்ர நயனம், அநேக வக்ர நயனம், அநேகாத்புத தர்ஷனம், அநேகாத்புத தர்ஷனம், அநேக திவ்யாபரணம், அநேக திவ்யாபரணம், திவ்யானேகோத்யதாயுதம், दिव्यानेकोद्यतायुधम् अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्यभरणम् दिव्यानेकोद्यतायुधम् अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्यभरणम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यतायुधम्. Good. Next, दिव्य माल्याम्बरधरम् दिव्य गन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयम् தேவம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. அனந்தம் விஸ்வதோ முகம், ஆனந்தி குணா மேம். திவ்ய மால்யாம்பரதரம், दिव्य माल्याम्बरधरम् दिव्य गन्धानुलेपनम्, दिव्य गन्धानुलेपनम् लेपनम् सर्वाश्चर्यमयम् देवम्, सर्वाश्चर्यमयम् देवम् अनन्तम् विश्वतोमुखम्, अनन्तम् विश्वतोमुखम्, दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयम् देवम् अनन्तम् विश्वतोमुखम्, दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयम् देवम् अनन्तम् विश्वतोमुखम्. ஓகே. சோ இங்க தெய்வீக பார்வை கிடைச்சிருது அர்ஜுனனுக்கு. நிமிர்ந்து பாக்குற அநேக வக்ர நயனம், அதாவது அர்ஜுனன் பாக்குறார் அந்த விராட் ஸ்வரூபத்தை பாக்குற. அந்த ஸ்வரூபத்துல பகவானுக்கு 2 கண்கள் சந்திரன் சூரியனா இருக்கு. ஆனா அந்த கண்ணுக்குள்ள பார்த்தோம்னா ஏகப்பட்ட முகங்கள், அநேக வக்ர நயனம், ஏகப்பட்ட கண்கள், ஏகப்பட்ட முகங்கள் அந்த 2 கண்களுக்குள் காணப்பட்டன. 1 2 இல்ல, கோடிக்கணக்கான இது. அப்பனா பாருங்க, அந்த கண்ணுக்குள்ள அத்தனை ஜீவராசிகளுடைய முகமும் நேத்திரமும் தெரிஞ்சுது அப்படிங்கிற அநேக அத்புத தர்சனம். அந்த விராட் ஸ்வரூபத்துல இந்த உலகியலுக்கு அப்பாற்பட்டது எல்லாம். அது மாதிரி கணக்கே சொல்ல முடியாது, இவ்வளோன்னு எண்ணிலடங்காத விசித்திரமான காட்சிகளை அந்த விஸ்வரூபத்தில் அவர் காண்கிறார் அர்ஜுனன். அதுதான் அநேக அத்புத தர்சனம். அடுத்தது அநேக திவ்யாபரணம், எண்ணற்ற அவ்வளவு ஒளி பொருந்திய தெய்வீக ஆபரணங்களோடு இருந்ததாம் அந்த விராட் ஸ்வரூபம். திவ்ய அநேக உத்யத் ஆயுதம், அதாவது அவ்வளோ ஆயுதங்கள். அந்த விஷ்ணு பகவானுடைய சங்கு, சக்கரம், கதை, வில் இதெல்லாம் முக்கியமானது. இது மட்டும் இல்லாம எண்ணற்ற அஸ்திர சஸ்திரங்களை அந்த கையில ஏந்தின்னு இருக்கிற அத்தனை திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிற திவ்யமால்யாம்பரதரம். அதாவது அவருடைய கழுத்துல, அந்த விஸ்வரூபத்துல
அவரோட கழுத்துல பார்த்தோம்னா அவ்வளோ தேஜஸோட அவ்வளோ அழகான இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாத பூக்களால் ஆன அபூர்வமான மாலைகளை அவர் அணிந்திருந்தார். அதை தவிர அவருடைய ஆடைகள், அம்பரதரம் ஆடைகளும் அதே மாதிரிதான், திவ்ய ஆடைகள். அவ்வளவு அழகா மிளிர்கிறார் அவர் அந்த விராட் ஸ்வரூபத்துல. திவ்ய கந்தானுலேபனம், வாசனை உடம்பு முழுக்க அந்த தெய்வீக மனம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த திவ்யமான வாசனை திரவியங்கள் பூசப்பட்டு இருக்கு அந்த ஸ்வரூபத்துல. சர்வ ஆச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம். சோ அந்த அர்ஜுனன் பார்த்த இந்த பகவானுடைய விஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அது ஆதி அந்தம் எதுவுமே தெரியாம அவ்வளவு நீண்டு அகன்று பறந்து இருந்தது. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியல. ஏன்னா பாக்குற இடம் எல்லாம் வெறும் இது, ஆதியும் தெரியல அந்தமும் தெரியல, எங்கும் நிறைந்து இருந்தது, எங்கும் பரவி இருந்துதான் அந்த முகங்கள். சோ நீங்க இப்படி எடுத்துக்கலாம். இன்னைக்கு காத்தால எங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னா, சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நம்ம கண்ணை திறந்தா பாக்குறது எல்லாமே விஸ்வரூப தரிசனம் தான் அப்படின்னு சொல்லு அப்படின்னா அப்பா. அது என்னவோ கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா விஸ்வரூபம்னு தனியா அவர் ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு இல்லை. ஏன்னா இருக்கிறது எல்லாமே அவர் தாங்கும் பொழுது நம்ம கண்ணை திறந்து பாக்குற அனைத்துமே அந்த விராட் ஸ்வரூபத்தில் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது தான் கரெக்ட். அந்த பகவான் விராட் ஸ்வரூபத்தை காமிக்கிறார். அப்ப அதுல அவரோட ஒளி எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்ற. திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவே யுகப துத்திதா யதி பாஸ் சத்ருஷி சா ஸ்யாத் பாசஸ் தஸ்ய மகாத்மனஹ. அகிலா மாமி. திவி சூரிய சஹஸ்ரஸ்ய दिवि सूर्य सहस्रस्य भवेद्युगपदुत्थिता भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा स्यात् यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः भासस्तस्य महात्मनः दिवि सूर्य सहस्रस्य भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सा यदि भासदृशी सा यदि भासदृशी सा यदि भासदृशी सा स्यात् यदि भासश्रुति सा स्यात् सदृशी यदि भासदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः दिवि सूर्य सहस्रस्य भवेद्युगपदुत्थिता यदि भासदृशी सदृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः. பாக்கி எல்லாம் அந்த சத்ருஷி அது மட்டும் பார்த்து சொல்லுங்க சரியா. அந்த விராட் ஸ்வரூபம் பகவான் எடுத்த அந்த விராட் ஸ்வரூபத்துக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு உவமை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபமா அது இருந்தது. எப்படி சொல்றா அப்படின்னா, ஒரே நேரத்துல அந்த ஆகாயத்துல 1000 கதிரவன் உதிச்சா எப்படி ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு சூரியன் உதிச்சாலே அப்பேற்பட்ட பிரகாசம், 1000 சூரியன் உதிச்சா எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அது கூட இந்த விராட் ஸ்வரூபமான இந்த பகவானுடைய ஒளிக்கு இணையே ஆகாது அப்படிங்கிறான். அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ தேஜோமயமா இருக்கு அந்த விராட் ஸ்வரூபம். 1000 சூரியனுடைய ஒளி கூட அதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றான். அப்பேற்பட்ட தெய்வீகமான ஒளி, நித்தியமான ஒளி, இந்த உலகியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டதான ஒளி, அளவற்ற ஒளியாக அது தெரிந்தது. அந்த தேஜஸ அவ்வளோ அழகா சொல்றான். ஒரு சூரியன் 1000 சூரியன் இருந்தா கூட அதோட ஒளி சேர்ந்தா கூட
இதுக்கு ஈக்குவலா வர முடியாது. அப்படி ஒரு தேஜஸ், அப்படி ஒரு தெய்வீக ஒளியா அது இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு ஸ்வரூபம், எல்லா பிரபஞ்சமுமே அந்த ஸ்வரூபத்துல தெரியறது. இன்னும் என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அதுல அப்படின்னு நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். சோ எல்லா உலகத்தையும் அர்ஜுனன் அந்த விராட் ஸ்வரூபத்துல பார்த்தார். என்னென்ன பார்த்தார் எல்லாமே டீடைல்டா நாளைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். எண்டிங் ஸ்லோகா ரூபா மேம். ரூபா நீ சொல்லு இல்லனா. ஓகே நான் இருக்கேன், மியூட் ஆகல. ஹலோ சொல்லு சொல்லு. ஓகே, நாளைக்கு எங்க வெளியில போறேன்னா சொல்லு டக்குன்னு. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सर्वं श्री कृष्णार्पणमस्तु। ओम तत्सत्। Thank you.